ஹாய், நான் உங்கள் பாலா. வெல்கம் டு ஜேபி டிசைன் அகாடமி. லேர்ன் ஃபோட்டோஷாப் வித் மீல இது ஃபஸ்ட் எபிசோட். ஃபோட்டோஷாப்லேயே ரொம்ப கஷ்டமான டூல் எதுன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்களேன். எல்லாம் கண்டிப்பாக பென் டூல் தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, கரெக்டு தான். பென் டூல் ரொம்ப கஷ்டமான டூல் தான். அதனால தான் இந்த வீடியோவில் பென் டூல் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த 4 டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் லேசோ, ரெண்டாவது குயிக் செலெக்ஷன், தேர்டு மேஜிக் பாயிண்ட், ஃபோர்த்து செலக்ட் சப்ஜெக்ட். ஒரே ஃபோட்டோவை நம்ம 4 காப்பி எடுத்திருக்கோம். இந்த 4 காப்பிக்கும் அந்த டூல் நேம் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபோட்டோவை நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேக்னெட்டிக் லேசை வச்சு இது ரிமூவ் பண்ண போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, இந்த டூலில் செகண்ட் காலமை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மவுஸில் தேர்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம பிக்சர் கிட்ட எடுத்துன்னு போனோம். பிக்சருக்கும் பேக்ரவுண்டுக்கும் நடுவில் வந்து ஜஸ்ட் மவுஸை நீங்கள் மேலே எடுத்துன்னு போனீங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும் அந்த இடத்த. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இதை ஸ்லோவாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்ல. சப்போஸ் எங்கன்னா தப்பாக எதனா ஒரு இடத்துல வேறு இடத்துல பட்டுடுச்சுன்னா ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் மட்டும் கொடுங்க. அது பிஃபோர் நோடுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இருக்கிற கரண்ட் நோடு வந்து டெலிட் ஆகிடும். இந்த இடத்துல கண்ட்ரோல் ஜிலாம் ஒர்க் ஆகாது, அண்டு ரீடுலாம் இங்கே ஒர்க் ஆகாது. தப்பான நோடு எங்கன்னா வச்சோம்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் இங்கே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்வெஸ்ட் கொடுத்து டெலிட் பண்ணிட்டு ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்ட் ஆட் கொடுக்குறேன். பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் நம்ம எடுத்துருவோம். இது குயிக் செலெக்ஷன். இது எங்கே இருக்குன்னா, டூலில் செகண்ட் காலமில் ரைட் சைடில் மவுஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். இந்த டூலை எடுத்து இந்த டூல் எப்படின்னா, நம்ம சப்ஜெக்டே செலக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக சப்ஜெக்ட் கிளிக் பண்ணால் அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். பேக்ரவுண்டை தவிர செலக்ட் ஃபுல்லாக சப்ஜெக்ட் ஆகிடும் பாருங்கள். இப்போ ஒரு இடத்துல எங்கன்னா பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆல்ட் பிடிச்சிங்கன்னா அது மைனஸ் சிம்பிள் காமிக்கும். அப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து செலக்ட் ஆகாது. இப்போ நான் இங்கே பண்ண மாதிரி நீங்கள் ஆல்ட்டும் ப்ளஸ்ஸும் கொடுத்து பண்ணிங்கன்னா அந்த ஏரியா வந்து செலக்ட் ஆகிடும். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் மைனஸ் ஆகிடும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் வரும், அந்த இடம் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரெட் கலர் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், பிக்சர் சூப்பராக வந்துச்சு. இதை நம்ம சேவ் பண்ணிடுறோம். எல்லா இடமும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பிக்சர் நம்ம போகலாம். இப்போ அடுத்த பிக்சர் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து மேஜிக் பாயிண்ட். இது எங்கே இருக்குன்னா, குயிக் செலெக்ஷன் கீழே இருக்குது, தேர்ட் ஆப்ஷன். இது செலக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகும்னா, எந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்துல என்ன கலர் இருக்கோ அந்த கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டேன், செலக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு டெலிட். இப்போது அந்த கலர் ஃபுல்லாக டெலிட் ஆகிடும் எங்கெங்கே இருக்கோ. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம ரெட்டை ஆட் பண்ணுறோம். கீழே எடுத்துன்னு ஒரு லேயரில் பர்ஃபெக்டாக இருக்குது. சேவ் பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த பிக்சர் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இது செலக்ட் சப்ஜெக்ட்டு. இது எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ண போதும். இந்த இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷனு, செலக்ட் சப்ஜெக்ட்டு இங்கே இருக்கும். இல்லைன்னா செலக்ட்ன்ற ஆப்ஷனில் செலக்ட் சப்ஜெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாவே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்ரவுண்டும் பிக்சரும் ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. நான் டெலிட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒன் கிளிக் மட்டும் தான். பேக்ரவுண்ட் நம்ம ரெட் கலர் ஆட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. இது ரொம்ப ஈஸி. இந்த ஆப்ஷன் சிசி வெர்ஷனில் தான் இருக்கும், ஓல்டு வெர்ஷனில் இருக்காது. இப்போ நம்ம 4 ஃபைலும் பார்க்குறோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைவருக்கு போய் இந்த சர்வீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் ரிமூவல் போட்டு ஃபைவரில் சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் மட்டும்தான். இந்த டூல் மட்டும் நல்லா தெரிஞ்சாவே போதும், நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே சும்மா நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கன்னா இந்த சேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டை வந்து ரிமூவ் பண்ணுறது. இந்த அமேசான் ப்ராடக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆப்ஜெக்டில் இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்த சர்வீஸை வாங்குவாங்க. இது மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்குது. நீங்கள் எல்லாம் பொறுமையாக சர்ச் பண்ணி பாருங்கள். உடனே ஃப்ரீலான்ஸ் பண்ணினா உடனே ஆரம்பிங்க. இதான் ரைட் டைம் டு ஸ்டார்ட். கண்டிப்பாக ப்ராஜெக்ட் வரும். டிஸ்கிரிப்ஷனில் ஃபைவர் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணி உடனே வந்து கிக் கிரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வரும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன ஆப்ஷன் எல்லாமே ஹை ரெசல்யூஷன் பிக்சரில் தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். லோ ரெசல்யூஷன் பிக்சர் இருந்ததுன்னா அதுக்கு பென் டூல் தான் பர்ஃபெக்ட். பென் டூலை அடிச்சிக்க ஆளே கிடையாது லோ ரெசல்யூஷன் மூலமாக. நம்ம ஹை ரெசல்யூஷனாக இருக்கும்போது நெட்லேருந்து கூட நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவல்லாம் நிறைய இருக்குது. பிஜி ரிமூவல், அப்புறம் கேன்வா, அதெல்லாம் ரிமூவ் ஆகும். அதெல்லாம் காசு, அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே பண்ணுங்கள் ஹை ரெசல்யூஷனாக இருந்தால். லோ ரெசல்யூஷனாக இருக்கும்போது நம்ம பென் டூல்லே பண்ணலாம். பென் டூல்ன்றது கொஞ்சம் கஷ்டமான டூல், ஆனால் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பென் டூல் எப்படி ஒர்க் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப 100% கான்ஃபிடென்ட்டாக இந்த ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் எதனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.